அம்மா, எனக்கு தூக்கம் வரலை. நீங்க ஒரு கதை சொல்றீங்களா? அஹ்மத் கேட்டான். ஆஹா, கண்டிப்பா சொல்றேன் கண்ணே. என் செல்ல குட்டிக்கு தூக்கம் வரணுமே. இந்த சூராவின் பேரு என்ன தெரியுமா? சூரத்துல் ஃபலக். ஃபலக்னா அதிகாலைன்னு அர்த்தம். இந்த குரான் வசனங்களை ஏன் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான்னு ஒரு கதை மாதிரி சொல்றேன், கேளு. செல்லக் கண்ணா, போர்வைக்குள் நன்றாக படுத்துக்கொள். இன்று உனக்கு ஒரு அற்புதமான வரலாற்றைச் சொல்லப் போகிறேன். இது நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம். நிச்சயமாகச் சொல்லுங்கள் உம்மா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன நடந்தது? நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா லபீத் பின் அலஃபம் அப்படின்ற ஒரு தீய மனிதன் நபிகளாருக்கு தீங்கு செய்ய நினைச்சான். அவன் ஒரு மந்திரவாதி. அவன் நபிகளோட தலைமுடியை எடுத்து அதுல 11 முடிச்சுகள் போட்டு ஒரு அந்த ஒவ்வொரு முடிச்சிலும் தீய மந்திரங்களை ஓதி ஊதினான். பிறகு ஒரு ஆண் பேரீச்ச மரத்தின் பூம்பாலையில் அதை வைத்துச் சுற்றி மதீனாவில் இருந்த தர்வான் என்ற பழைய கிணற்றுக்கு அடியில் ஒரு பெரிய கல்லுக்குக் கீழே ஒளித்து வைத்துவிட்டான். இதனால ஒரு சமயம் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான உடல்நலக்குறைவு மற்றும் தளர்ச்சியால் அவதிப்பட்டார்கள். அவர்களது உடல்நிலை மோசமடைந்தது. மேலும் எந்தவொரு சாதாரண மருத்துவக் காரணமும் இல்லாமல் வேதனைப்பட்டார்கள். இது இயல்பான நோய் அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். கண்ணா, அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் என்றால் ஒரு காரியத்தைச் செய்யாமலேயே செஞ்சது போன்ற ஒரு மனப்பிரமை அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்கள் மிகவும் சோர்வடைந்தார்கள். ஆனாலும் அவர்கள் யாரிடமும் புகார் சொல்லவில்லை. மாறாக அல்லாவிடம் கையேந்தி அழுது துஆ செய்தார்கள். ஒரு நாள் இரவு நபிகளார் உறங்கிக் கொண்டிருக்கும்போது அல்லாஹ் 2 வானவர்களை அனுப்பினான், ஜிப்ரயேல் மற்றும் மீகாயேல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு வானவர் நபிகளாரின் தலைமாட்டிலும் இன்னொரு வானவர் அவர்களின் கால் மாட்டிலும் அமர்ந்தனர். ஒரு வானவர் கேட்டார், இவருக்கு என்ன நேர்ந்தது? அதற்கு மற்றவர், இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. யார் செய்தது? லபீத் பின் அலஃபம். எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? தர்வான் என்ற கிணற்றில் ஒரு கல்லுக்கு அடியில் அந்தச் சீப்பும் முடியும்